Yeah, but you need another Indian batter in the middle. உங்களுக்கு இந்தியன் பேட்டர் தேவை. இந்தியன் பேட்டர் தேவை. ஒரு நேல் வதேரா இல்லாட்டி நிதிஷ் ராணா இல்லாட்டி அங்கரேஷ் ரகுவன்ஷி என்ன அவன் ஆர்டிஓல போய்டுவான் பாம்பேக்கு. அங்கதான் ப்ராப்ளம் வரும் உனக்கு. சோ பை தி டைம் அஸ்வின் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஆஃப் ஸ்பின்னர் வேணும் எனக்கு. அஸ்வின் இந்தியன் சென்னை விக்கெட்ஸ் will be very crucial. எனக்கு பூமி மாதிரி ஒரு bowler வேணும் எனக்கு. அங்க நான் அலோகேட் பண்ணல. எனக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங். நீங்க இதெல்லாம் பேசின இருக்கும்போது நான் யோசிச்சேன் வந்து நம்ம மார்க்கஸ் ஸ்டாய்னஸ்ன்றோ, நீங்க ரச்சின் ரவீந்திரா, ஃபேஃப் டு பிளஸி, so many other all-rounders are also there. ஒரு கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கூட யூஸ்ஃபுல்லா இருப்பாரு சேப்பாக்ல. கிளென் மேக்ஸ்வெல் might be a brilliant fit. ஏன்னா ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். he can bat in the middle. But Mitchell Marsh I think will be a superb fit, Chika. Only reason Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to our sponsors, Indian Terrain, keeping you stylish for the last 25 years. Indian Terrain, our own brand, competing with international brands. Something fantastic, great achievement. Yo, Mukmala Raja. Aha. Hey. Hey. Agoida. Hey. Yeah. Chika, let's get straight into it, Chika. IPL real auction, mega auction 2025. நிறைய mock auction பார்த்தாச்சு, நிறைய mock auction வீடியோ பார்த்தாச்சு, எல்லாருக்கும் ஒரு fair idea கட்சாச்சு. But this is the show, Chika. இந்த show நம்ம full entire IPL auction பத்தி பேச போறோம். யார் எங்க போறாங்க, யார் ஹை பிரைஸ்க்கு போறாங்க, என்னவா இருக்கும் CSK ஓட strategy, different subjects. Chika, what's happening? எனக்கு ஒண்ணு இல்ல மச்சான், just waiting. Yes, ஒரு சைடு டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு, அதையும் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஆப்ஷனையும் பார்த்துட்டு இருக்கேன், ஆப்ஷனையும் ரிலேட்டட் நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். So keeping me busy, that's all, nothing else. சரி Chika, what can we expect straight out of இந்த மெகா ஆக்ஷன்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? What to expect actually? I think பார்த்தா ஒரு டாப் நேம்ஸ் ரிஷப் பந்த், கேஎல் ராகுல், ஜாஸ் பட்லர், ஸ்ரேயஸ் ஐயர், ககிசோர் ரபாடா, மிச்சல் ஸ்டார்க், இந்த மாதிரி போனா போயிட்டே இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் வேற இருக்காங்க, டெவின் கான்வே அவங்க வேற இருக்காங்க. சோ இவங்களா ஐ திங்க் த மெயின் கைஸ், த மெயினா பார்த்தா இவங்களா will be the focus. இவங்க மேல தான் இருக்கும், எஸ்பெஷலி இந்தியன் பிளேயர்ஸ். எஸ், ஜார்ஜ் தி பாஸ், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த், ககிசோர் ரபாடா, ஹர்தீப் சிங், அங்க பார்த்தா மிச்சல் ஸ்டார்க், சிராஜ்னா நான் அவ்வளவு பெரிய பிளேயர்னு சொல்ல மாட்டேன். அந்த சைட்ல எஸ், மேபி எஸ். ஷமி வந்து ஆப்வியஸ்லி ஷமி அவன் இப்ப போரிங் போட ஆரம்பிச்சான். வேற டோன்ட் ஃபர்கெட் வியூவர்ஸ், ஷமியா போட்டுருக்கான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட்டம் வந்து கம்பேக்ல. சோ ஷமி will be a key guy also. சரி, பேசிக்கலி சீகா இதுதான் செட் 1 and செட் 2 மார்க்கி. சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் நம்ம பாக்குறோங்க. செட் 1 அதான் ஜாஸ் பட்லர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ரபாடா, ஹர்ஷ்தீப் and மிச்சல் ஸ்டார்க். செட் 2 ஆஃப் மார்க்கில வந்து செஹல், லியாம் லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லர், கேஎல் ராகுல், முகமது ஷமி, சிராஜ். ஆப்வியஸ்லி இவங்க குழுக்கள்ல வருவாங்க. அந்த ரெண்டு செட் வரும்போது யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். பட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் Chika இந்த செட்ல? ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ட் will be the most sorted for. Do you think Pant is going to go break that record, Chika? Yeah, I think Rishabh Pant is going to break the record. I think 100%. Because the Markad Ani, Punjab the purse இருக்கு, big purse இருக்கு. Delhi the reasonably good purse இருக்கு. Bengaluru has a big purse. So Punjab will go full all out for it. Now Punjab and Bangalore competition யார் போயிட்டு இருக்குன்னு தோணுது. That is my gut feel. Because beyond a point, even though CSK can ஆசைப்படலாமா இருக்கும், வேற எந்த டீம் ஆசைப்பட்டா கூட பர்ஸ் இருக்காது நம்மளுக்கு. புரிஞ்சுதா உனக்கு? சோ என்னோட ஒப்பீனியன்ல ரிஷப் பந்த் வந்து நான் ஃபர்ஸ்ட் லாங் பேக்கே சொன்ன அனாலிசிஸ்ல பஞ்சாப் தான் போவான், பஞ்சாப் தான் எடுப்பாங்க. இது பொறி கான்செப்டே சொல்லிட்டேன்னு. பாண்டிங் ரிஷப் பந்த் காம்பினேஷன் இது பொறி ஆல்ரெடி போட்டாங்க. டிசைட் பண்ண நீ என்ன வேணா பிரைஸ் எடுப்பேன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 crores போவான்னு நினைக்கிறேன். 20 to 25 crores ஷூரா போவான். Chika, the generalistic view of the auction and பாத்தீங்கன்னா I think இது வந்து one of the most important IPL auctions going in. Surely யார் வந்து பெட்டரா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி, யார் வந்து ஓவர் பிரைஸ் பே பண்ணாம அந்த பார்கெயின் பிக்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களோட கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த டீம் தான் நல்லா பண்ண போகுதுன்னு தோணுது Chika. ட்ரெடிஷ்னலா நீங்க ஐபிஎல் பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பிக் நேம்ஸ்க்கு எப்பவுமே நிறைய போவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் நீங்க ஓவர் இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேருக்குலாம் அவ்வளோலாம் போனதே கிடையாது. கரெக்டா போவாங்க, அந்த ஆட் பெரிய பேர் அங்கங்க எடுப்பாங்க. That could be a very winning strategy, Chika. And a lot of teams don't have that purse also. 45 crores, 50 crores, 55 crores. Punjab, RCB, இவங்க ரெண்டு பேர் தவிர along with probably Lucknow and GT,
டெல்லி. இந்த 5 டீமுக்கு ஒரு 7 நல்ல பர்ஸ் இருக்கு. பட் மீதி 5 டீம்ஸ்க்கு ஆக்சுவலி நிறைய பர்ஸ் கிடையாது சீக்கா. See, for example, நீங்க ரொம்ப கரெக்டா you analyze it very perfectly. For example, இது பார்த்தா பஞ்சாப் வந்து அப்பா போன மாதிரி அப்பா 83, 73, 69, 110 மேல எங்க இருக்குது? 69 க்ரோஸ் அங்க இருக்கு. வேற நீ பார்த்தனா இப்ப சிஎஸ்கே இருக்கட்டும், கோல்கட்டாவா இருக்கட்டும், சன்ரைஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸும் they have to pick smartly. அதுதான் நீ சொன்ன மாதிரி யார் எப்படி எடுக்க போறாங்க என்னன்னு, because they already have the big names. They have retained the big names. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தா எல்லாம் கன்னு பிளேயர்ஸ், ரீடைன் பண்ண பேர்லாம் கன்னு. சிஎஸ்கே ரீடைன் பண்ணலாம் கன்னு, எஸ்ஆர் ரீடைன் பண்ணலாம் கன்னு, கொல்கட்டா ரீடைன் பண்ணலாம் கன்னு. சோ அதான் பார்த்தனா obviously yes, ராஜஸ்தான் to certain extent yes, கன் எல்லாமே வச்சிருக்காங்க அவன்கிட்ட. சோ அந்த கன் கிரிக்கெட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, the big players அவங்க கையில இருக்காங்க. வேற பஞ்சாப் அண்ட் ஆர்சிக்கு அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். டெல்லியில கூட ஆரம்பிக்கிறது இனிமேதான். லக்னோட பர்ஸ் காமிப்பா எனக்கு. ஜஸ்ட் வாண்ட் டு see லக்னோ ஸ்பர்ஸ் அகைன். சோ லக்னோட பர்ஸ் அவங்களுக்கு they are again start from the beginning. 69 அவங்க லிட்டரலி பிகினிங் தான் அவங்களுக்கு 69 போட்டுருக்காங்க. சோ they also have some Indian big guns அவங்களுக்கு அவ்வளவு கிடையாது அவங்கள்ட்ட. சரி, ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு இட். சிஎஸ்கே நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் இப்போதைக்கு சிஎஸ்கே மேலதான். என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது, யாருக்கு போறாங்க சிஎஸ்கே? திருப்பி வந்து டெவன் கான்வே எடுப்பாங்களா, ரச்சின் ரவீந்திராவா ஆர்டிஎம் யூஸ் பண்ணது, இல்லாட்டி ஒரு சர்ப்ரைஸா துஷார் தேஷ்பாண்டேக்கு யூஸ் பண்ணுவாங்களா? How are they going to utilize the 55 crores, Chika? They do have one RTM left. First, let's start with the RTM. Who are you looking at right to match, Chika? அந்த மூணு பேர்ல. See, நான் ரைட் மேட்ச்ல பார்த்தனா either to be Devon Conway or I'll go for Rachin Ravindra in my opinion. இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஆர்கியூமென்ட். See, Tushar Deshpande, Ani, I'll be very frank. He's a good bowler. He's done very well for CSK the last couple of years. I'm not saying no. Maybe yes. நான் வந்து என்னோட மார்க்ஸ் ஆப்ஷன் சொல்றேன். Yes, strategy will be more for experience the CSK பார்த்தனா. I like go for experience attack. I still believe that the formula they formed in 2018 was a winning formula with only pure experience. They didn't go for the big names, புரிஞ்சுக்கோ. And they were able to get the people at a good price. See, எனக்கு என்ன வேணும்? I need a good opening bowler. அங்கதான் நான் Bhuvi. I still believe that Bhuvi is one of the best bowlers in IPL. All through track record, even last year, Bhuvaneshwar bowled Bhuvi is not going to come cheap, Chika. நீங்க அதுவும் பார்க்கணும்ல. அதனால எனக்கு Bhuvi and Conway தான் நிறைய பிரைஸ் போவாங்க. நீ பார்த்தா Conway and Bhuvi தான் நல்ல பிரைஸ் போவாங்க. I don't think Conway will go for very high price, Chika. Maybe. See, I tell you what, the Ruturaj Gaikwad Conway combination is a combination, மச்சான். பிகாஸ் கான்வே வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரைஸ் போக மாட்டாருன்னு எனக்கு தோணுதுனால மேபி கான்வேக்கு பிட்டிங் போட்டு துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், பிரீமியம் சீக்கா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், ரொம்ப ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி, எல்லாம் ஹை பிரைஸ் ஆப்ஷன்ஸ். ஹர்ஷ்தீப்லாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. 18 crores மினிமம் போவாரு, ஒரு 15 to 18 crores போவாரு. ஷமியே வந்து புவனேஸ்வர் அவ்வளவு போக மாட்டான். பிகாஸ் அவங்க அதுக்குள்ளே என்ன ஆயிடும் மச்சான், சில பேர் ஏத்தி விட்டு ஆப்ஷன் டைனமிக்ஸ் எப்படின்னா ஏத்தி விடுவாங்க. சில பேர் வேணுட்டு உன் பர்ஸ் குறைக்கிறது ஏத்தி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதுவும் இருக்கு சிலதுதான். யார் ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்க போறாங்கன்னு தெரியல. பட் டோன்ட் ஃபர்கெட், அவன் ஏத்தி விட்டு பார்த்தா அவன் he needs first for யார். It all depends on whose names come first. யா சிக்கா, அது ஒரு இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அதான் டெவன் கான்வே வந்து உங்களால பிக் பண்ண முடிஞ்சதா 6 crores கம்மியா உங்களுக்கு கடைசி 6 to 8 crores உங்களால நீங்க பிட் பண்ணியே எடுக்க முடிஞ்சதுன்னா நீங்க ஆர்டிஎம் நீங்க வந்து இன்னும் சேவ் பண்ணலாம்ல. ஒரு துஷார் தேஷ்பாண்டேக்கோ இல்லாட்டி ரச்சின் ரவீந்திராக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கு. அதான் சொல்றானே I still believe that Conway நான் துடு கொடுத்து வாங்கிடுவேன். மேக்ஸிமம் 9 crores மேல போக மாட்டான் கான்வே எல்லாம் என்னோட ஒப்பீனியன். நான் இன்னும் 10 போகணும், 10 வச்சுப்பேன், அலோகேட் பண்ணுவேன் 10. I don't think 10 I'm just giving an example. Allocationல நான் சொல்றேன். நான் மேக்ஸிமம் போவேன்ற நானா இருந்தா நான் வந்து I'm talking if I was to pick CSK டீம் பத்தி நான் சொல்றேன். நான் it's not nothing to do with the mock auction. This is my thinking. என் thinking right thing or wrong thing நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. Ruturaj Gaikwad and Conway have been proven to be a fantastic opening combination. And மறக்காத மச்சான், ரெண்டு பேர் not very old. Ruturaj Gaikwad is a youngster. Conway is a youngster. They are the prime of the youth. They are not young. They are not old also. They are in the middle ages. And nothing wrong in it. அதுதான் போன ருத்துராஜ் கைக்வாட் பார்த்தா ஒரு இயர்ஸ் அவன் வந்து கேப்டனாவும் இருக்கான், நல்லாவும் மாட்டான். ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் செமையாயிடும். அங்கதான் எனக்கு I still believe that Rachit Ravindra can be used as a good all-rounder. Already Shivam Dubey number 5 இருக்கான். So 3-4 has to be fitted in. 2-3-4 has to be fitted in as far as CSK is concerned.
Yeah. 2, 3, 4 தான் Let's talk about that. Let's talk about that, Chika. Yeah, நம்ம RTM பத்தி பேசணும். What are the positions that CSK need to be filled? Obviously, openingல வந்து டெவின் கான்வே நீங்க வந்து செம ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. Other options பாப்பீங்களா? வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ்? ஒரு டேவிட் வார்னர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Will you think of David Warner left right combination with Rituraj Gaikwad? Phil Salt கச்சார்னா, in case Phil Salt கச்சார்னா ஒரு சீப்பரா அந்த மாதிரி ஒரு பிளேயர் யாராவது யோசிப்பீங்களா? கான்வே கிடைக்கலனா அது அதர் ஆப்ஷன்ஸ் நீ சொல்ற மாதிரி ஃபில் ஷாட் இருக்கலாம். பட் ஃபில் ஷாட்டும் போலாம். ஆர் உனக்கு வந்து இவனு கொடுக்கலாம். ஐ மீன் ஜாஸ் பட்லர் கூட எவ்வளவு போவான் இல்ல. ஜாஸ் பட்லர்னா ரேஞ்ச் வெளில போயிடுவானு எனக்கு தெரிஞ்சு. ஜாஸ் பட்லர்னா 15 போயிடுவான்னு தோணுது எனக்கு. ஜாஸ் பட்லர்னா சோ ஏன்னா அவனுக்கு ஃபேண்டாஸ்டிக் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. சோ அதர் ஆப்ஷன்ஸ் உனக்கு யாரு? டெவின் கான்வே, ஜாஸ் பட்லர், ஃபில் ஷாட் 3 பேர் தான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல ஓப்பனிங்ல. வேற யாரு இருக்கா? ஆன்சிகா ஓபனர்ஸ் தான் சிகா எக்கச்சக்கமா இருக்காங்க. கேஎல் ராகுல் இருக்காரு, உங்களோட அடாப்டட் சார். கேஎல் ராகுல் ஷூரா சொல்றேன் பெங்களூர் கன் ஃபார் அதான் கேஎல் ராகுல் அங்கே 15-16 மேல போவான் நீ. யா அதான் பிரைஸ்க்கு நீங்க பிரைஸ் பட்ஜெட் இன் ரியாலிட்டி ரியலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன். 2, 3, 4 ஓனர் மறக்காத. நீங்களே எடுத்தீங்களே ஃபேப் டூப்ளசி. நம்பர் 3 ஷூரா எடுப்பேன். ஒரிஜினலா அவன் சிஎஸ்கேக்கு சில டைம் ஓபன் பண்ணி தான் ஒரிஜினல் ஆரம்பிச்சா பிட்னாட் தான் ஆரம்பிச்சான். சிஎஸ்கே 3 தான் ஆரம்பிச்சான். 3 அவன் எடுப்பேன் நான் ஷூரா. நான் 100% எடுப்பேன். 3ல அவன் என்ன லோ பிரைஸ் கடுப்பான் எனக்கு. 3ல எனக்கு one thing that he can add value to the captaincy, to the team, a great team man. And even though he's super fit, மச்சான் நீ ஏஜ்ல பாக்க பார்த்தா அவன் ஃபிட்னஸ் பார்க்க மாட்டேன். ஃபிட்னஸ் பாரு எப்படி இருக்கா, ஃபிட்டா தான் இருக்கான். சூப்பர் ஃபிட்னஸ் சீகா, நான் எல்லாமே ஒத்துக்கறேன் சீகா. he could be a very big pick. ஆனா யூசுவலா ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 40 நம்ம கொஞ்சம் டிக்ளைன் பார்க்க ஆரம்பிப்போம் சீகா. அது டெஃபினட்டா இருக்கு. எனக்கு 3ல ஆனாதான் எனக்கு ஸ்டெடி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். வேற யாரும் ஆப்ஷன்ஸ் இல்ல. நீ உனக்கு என்ன பேட்டிங்ல வேற யாரு எல்லாம் எடுத்துட்டாங்க, பிக் பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. ஐ திங்க் சிஎஸ்கே ஓட வந்து மெயின் ஆப்ஷன் அட் நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயரா இருக்கணும். நீங்க என்ன ஆப்ஷன்ஸ் இல்லன்றீங்க? வெங்கடேஷ் ஐயர் அகைன் ஐ அக்ரி வித் யூ. வெங்கடேஷ் ஐயர் is another good bet, but again ஆப்ஷன் கிடைச்சா எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு மார்க் ஆப்ஷன்ல எனக்கு கிடைக்கல. கிடைக்காம போச்சுனா 10 to 12 crores Chika, but if CSK can if CSK get him below 10, I think Venkatesh is another bet. Yes, but I agree with you completely. I agree completely. Now okay, mark auction Venkatesh was outpriced, so I cannot go for him beyond a point. So inga problem and Kalipana Venkatesh is also a good bet. Very good bet at number 3. I agree with you completely. Is a brilliant Chennai ல வந்து super player to pick. சீகா நீங்க இப்படி உங்களுக்கு யார் பட்ஜெட்ல கிடைப்பாங்கன்னு நீங்க பாக்கணும் சீகா. நீங்க பாட்டுக்கு இப்படினா எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆட மாட்டாங்க. மீதி டீம்ஸ் 9 டீம்ஸ் பிக் பண்ணனும்ல, நீங்க அத பாக்கணும்ல. நான் நீ சொல்ல வரேன். See Ani, that's why I'm considering everybody. You need another Indian batter in the middle. Who are you going to pick? See, unless otherwise there is a terrific Indian youngster யாராவது இந்த ஸ்கவுட்டிங் டீம் யாராவது ஸ்பாட் பண்ணி எடுத்தாங்கன்னா யாருக்கு தெரியாது. பட் இப்ப என்ன ப்ராப்ளம்னா புதுசா யாரும் எடுப்பாங்களா இந்த சமயத்துல தான் தெரியல. ஆல்ரெடி உனக்கு வந்திருக்கான். உனக்கு ஆல்ரெடி பார்த்தா சிவம் துபே ஒருத்தர் இருக்கான், எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்காங்க. அங்க யங்ஸ்டர் உங்களுக்கு இந்தியன் பேட்டர் தேவை. இந்தியன் பேட்டர் தேவை. ஒரு நேல் வதேரா இல்லாட்டி நிதிஷ் ராணா இல்லாட்டி அங்கரேஷ் ரகுவன்ஷி. என்ன அவன் ஆர்டிஎம்ல போயிடுவான் பாம்பேக்கு. அங்கதான் ப்ராப்ளம் வரும் உனக்கு. சொல்ல முடியாது. அவங்க ஆகாஷ் மதுவால ஆர்டிஎம் பண்ணாங்கன்னா, அங்க அன்சுல் கம்போஜ் ஆர்டிஎம் பண்ணாங்கன்னா, see அங்கரேஷ் இருக்கான் ஒருத்தன். அங்கரேஷ் நமந்தீர் நல்ல ப்ராமிஸ் காமிச்சாரு உங்களுக்கு. நீங்க அந்த மாதிரி தான் நீங்க பிக்ஸ் பார்க்கணும். நீங்க சிஎஸ்கேவா இருந்து நீங்க ரொம்ப ஹை பிரைஸா நீங்க போக முடியாது. ஹை பிரைஸே வேணாம் எனக்கு. நீ சொல்ற மாதிரி நமந்தீர் அங்கரேஷ் ஒருத்தன் ஆடி நான் கேகே இருக்கான். நான் அவன் நேர் வதேரா கொஞ்சம் நல்ல பிரைஸ் போலாம். நீ இஸ் பிளேயிங் வெரி வெல். அண்ட் நேர் வதேரா ஷூரா பாம்பே எடுத்துருவாங்க. நான் வேற லெவல்ல பாக்க நான் யோசிக்கிறேன் யார் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்து பாக்குறேன். நான் அதனாலதான் சொல்ல வரேன். நீ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு ஏத்தி விட்டே இருப்பான். இல்ல போட உன் பர்ஸ் குறைக்கிறதுல ஏத்தி விட்டு இருப்பான் சீகா. அதனாலதான் சீகா நீங்க இந்த பிளேயர்ஸ்க்கு போனோம். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செட்ல வர மாட்டாங்க. நிறைய பிளேயர்ஸ் நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் 2வது செட் 3வது செட்ல வராங்க. சோ பை தி டைம் எனக்கு அஸ்வின் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஆஃப் ஸ்பின்னர் வேணும் எனக்கு. அஸ்வின் இந்தியன் சென்னை விக்கெட்ஸ் will be very crucial. எனக்கு பூவி மாதிரி ஒரு bowler வேணும் எனக்கு. அங்க நான் அலோகேட் பண்ணல எனக்கு. Bhuvi, I think Bhuvi is a fantastic pick for CSK. If at all they can get him. I feel we need a good foreign all-rounder. The definite. I think Marcus Stoinis will be a fantastic pick for CSK. Marcus Stoinis la LG அவன் விட மாட்டாங்க. LG la எடுத்து போய்டுவாங்க. விட மாட்டாங்க.
அதான் சொல்றேன். See again, I'm looking at a different way level. Ani, you are looking at a different level. I'm looking at a different level. If maybe they can get it fantastic like that. I'm not saying no. I'm not saying no. I'm saying taking into consideration 7 matches are going to be happening in Chennai. 7 match Madras நடக்கும்னா Ashwin in Madras will be a deadly guy. Washington Sundar Ashwin குள்ள ஆனா ஒரு ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இருக்கணும். Washington Sundar in my opinion could be outpriced. Whereas Ashwin இங்க வந்து ஆடுனா நல்லா இருக்கும். He's already got connection with CSK. அவன் அகாடமிலாம் இருக்கான். I think Ashwin CSK மாதிரி ஐடியலா இருக்கும் எனக்கு. ஏன்னா சென்னை விக்கெட்ஸ் தான் மச்சான் என்ன வேணா கிங். அண்ட் அவனை வேணா நீ சொல்றியே, நான் உண்மையை சொல்லட்டுமா, நம்பர் 4 2 குவிக்கா விக்கெட் நான் அவனை போய் ஆட போய் மச்சான் ஆடுறான்னு. பட் டிஎன் பேலாம் ஒரு பேச்சு சொல்றான், நீ ஒரு ஸ்லைடு இருந்துன்னு வச்சுக்கோ. He's done it already IPL. Yeah, he's done it so many times IPL also, so I can use him that both ways also. Then my batting will extend up to number 8. Okay, so எனக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங், நீங்க இதெல்லாம் பேசின இருக்கும்போது நான் யோசிச்சேன் வந்து நம்ம மார்க்கஸ் டாய்னஸ்ன்றோம், நீங்க ரச்சின் ரவீந்திரா, ஃபேஃப் டு பிளஸி, சோ மெனி அதர் ஆல்ரவுண்டர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஒரு கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கூட யூஸ்ஃபுல்லா இருப்பாரு சேப்பாக்ல. கிளென் மேக்ஸ்வெல் might be a brilliant fit, ஏன்னா ஆஸ்பினும் போட முடியும், he can bat in the middle. But Mitchell Marsh I think will be a superb fit, Chika. Only reason IPL ஆமா எதுக்குன்னு கேளுங்க, சிஎஸ்கே மாதிரி ஒரு சைடுல வந்து அவர் கரெக்டா ஃபிட் ஆவாருன்னு தோணுது. he needs that ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர். I think CSK will give that atmosphere to a guy like Mitchell. ஷேன் வாட்சன் எப்படி வந்து ஆர்சிபில ஸ்ட்ரகிள் பண்ணாரு ஷேன் வாட்சன், ஞாபகம் இருக்காங்களா உங்களுக்கு? 2016-17ல சரி வாட்சன் ஓவர் அவரோட கெரியர்னு நினைக்கும் போது சிஎஸ்கேக்கு வந்து எப்படி ஆடினாருன்னு நம்ம பார்த்தோம். ஒரு பயங்கர பண்டா பாக படாடிலேக்கு திடீர் 14 ஃபீட் இல்லையானுமா ஊருக்கு போயிடுவான். உங்களுக்கு ரித்ராஜ் கைக்வாட், டெவின் கான்வே நீங்க எடுக்கிறீங்கன்னா ஓப்பனிங்ல உங்களுக்கு அவ்வளவு 2 ஸ்டெடி பிளேயர்ஸ் இருக்கும்போது ஒரு தில்லுக்கு துட்டு கன்னா ஒரு நம்பர் 3ல போய் அடிக்கிற பிளேயர். ஏன் சிஎஸ்கே 2023 ஐபிஎல் வின் பண்ணாங்கன்னு நீங்க க்ளோஸா பாருங்க. அஜிங்கிய ரஹானேயோட ஸ்ட்ரைக் ரேட் at number 3 was more than 170. One of the best, one of the most. I agree with you, Ani. That's why I'm saying, Ani. That's why I think I believe that Faf at number 3 is the ideal man. அவன் ரெண்டு பண்ண முடியும். டக்குனு விக்கெட் வந்தா ஓப்பனிங் மாதிரி ஆட முடியும். அவன் இது பண்ணுவான், ரெட் வைட் பண்ணுவான் ஸ்ட்ரைக்கா. எனக்கு என்னோட ஒப்பீனியன், and this is my opinion, Ani. I'll be very frank with you. This is my opinion. And I still believe that Rachin Ravindra இன்னும் கொஞ்சம் encouragement கொடுத்தா he will be a brilliant all-rounder. He can bowl a couple of overs. And நான் என்னோட டீம் மாதிரி காம்பினேஷன் பார்த்தா புவனேஷ் குமார் அண்ட் உனக்கு வந்து துஷார் தேஷ்பாண்டேவா, தீபக் சஹரா, ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தனே வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், who are the bowlers you'd want to target? அந்த பட்ஜெட்ல கிடைக்கிற மாதிரி அந்த bowlers who நீங்க திருப்பி தீபக் சஹர் மாதிரி ஒரு பத்திரனா ஒரு ஓப்பனிங் bowler இருக்கான் நானி. என்ன ரவீந்திர ஜடேஜா ரெண்டு இருக்கா. நியூ பால் சீக்கா. இரு 2 போல் 5 போல் 6 போலர் பேர் சொல்றேன் இருப்பா. நியூ பால் bowler 2 bowler தேவை சீக்கா. நீங்க இல்ல எனக்கு புவனேஷ் குமார் இருக்கா, ஒன்னு ஷூரா ஃபார் ஷூர் நான் எடுப்பேன் புவனேஷ் குமார். என்ன சீக்கா புவனேஷ் குமார் இருக்கானா நீங்க கிடைக்கணுமே. இல்லனா துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி தான் எடுங்க. யாராவது உனக்கு பார்க்கணும் ஆப்ஷன்ஸ்ல. Will you go for another foreign fast bowler? Last year 2 foreign fast bowler ஆடுனாங்க CSK. Fizz I still believe Fizz will be a good bet. Fizz முஸ்தபிஸ் ஏன்னா அவனால அந்த பிரைஸ் கிடைப்பாங்க, இவங்க ஃபிட் ஆயிடுவாங்க. சோ தட் உனக்கு டாப்ல டாப் 3 உனக்கு மண்ணா குஷன் இருக்கு, உனக்கு 2 3 4 உனக்கு குஷன் இருக்கு பைசாக்கு. எனக்கு வந்து ஒரு நல்ல பிக்கா இருக்கும்னு தோணுது சீக்கா. See, Nandre Burger, yes, but for Madras kind of conditions, நீ பார்த்தா முஸ்தபிஸ் நல்லா பண்ணிருக்கானே. யா டெஃபினட்டா அதுல டவுட்டே கிடையாது. முஸ்தபிஸ் ஒரு சூப்பர். நான் வந்து 7 மேட்ச் சென்னையில பாக்குறானே, கீ மேட்ச் 7 மேட்ச் சென்னையில. அந்த 7 மேட்ச்ல நம்ம வந்து ஒரு 6-7 மேட்ச் வின் பண்ணிட்டோம்னா அங்க போய் வெளில 2 ஒரு மேட்ச் வின் பண்ணா த்ரூ குவாலிஃபை. நான் அந்த ஆங்கிள் பாக்குற டீம் எடுத்துச்சேன். பின்ன நீங்க இந்த மாதிரி நீங்க 2 ஃபாஸ்ட் பவுலர், நீங்க அவுட் ஸ்டேஷன் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓபனர் அவுட் ஸ்டேஷன் இல்லாட்டி ஒரு ஓபனர் பிளஸ் யூ ஹேவ் டு பிக் a spare. இல்லனா நம்பர் 3ல வந்து நீ சொல்ற மாதிரி வெங்கடேஷ் ஐயர் மாதிரி யாரா நல்லா கட்சானா, இல்லனா உனக்கு நிதிஷ் ராணா மாதிரி யாரா கட்சானா, அங்க வந்து 3-4ல வந்து இது மேனேஜ்மென்ட். தென் யூ லெட் இட் கோ வை தி ஃபார் ரச்சின் ரவீந்திரா அந்த மாதிரி ஆடுவாங்க. நான் ரச்சின் ரவீந்திரா எதுக்கு ஆடுவேன்னா அவன் ஒரு 2 ஓவர் bowling போடுவான். அவன் இன்னும் சரியா யூட்டிலைஸ் பண்ணலங்க. அவன் 2 ஓவர் bowling பண்ணி விக்கெட் எடுப்பான். சில டைம் விக்கெட் எடுத்துப்பான். போன வருஷம் கூட விக்கெட் எடுத்து கொடுத்தான். ஆக்சுவலா ஒரு விக்கெட் அடுத்த ஓவர் திருப்பி போடலவன். ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுப்பான். உனக்கு துபே ஒரு 2 ஓவர் போடுவான். இங்கேயாவது ஒரு 7 போலர் ஆடு உனக்கு டோட்டலாவே 7 போலர் ஆக்கிடலாம். உனக்கு 1-2 தந்தா போதுமேடா இல்ல. சரி, ஓகே. எனிவே
யார் அந்த சர்ப்ரைஸ் பிக்கா இருப்பாங்க சீக்கா சிஎஸ்கேக்கு? எல்லா வருஷமும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஸ்கவுட்டிங் டீம் யாரை பாத்துருக்காங்க தெரியல. அன்லெஸ் அதர்வைஸ் யாராவது டெரிஃபிக் யங்ஸ்டர் தே ஃபார்ம். I mean, I'm sorry, unfortunately, dear viewers, நான் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப ஃபாலோ பண்ண, ரொம்ப இதெல்லாம் இருக்குது ஸ்கவுட்டிங்லாம் பண்ணதில்ல. ஐ மீன் நான்லாம் போனதில்லை இது வரைக்கும் இந்த லாஸ்ட் சோ மெனி இயர்ஸ்ல. சோ ஐ டோன்ட் நோ, உனக்கு யாராவது தெரியுமா நல்ல யங்ஸ்டர், ஒரு அன்னோன் கமாடிட்டி யாராவது தெரியுமா உனக்கு? மோர் தென் தி அன்னோன் கமாடிட்டி யார்? சிஎஸ்கே நம்ம பிளேயரே யோசிக்கவே மாட்டோம் பாரு, இவனுக்கு போவாங்களா சிஎஸ்கேன்னு. இவன் சென்னையில ஃபிட் ஆனா அதுதான். ஐ ஸ்டில் பிலீவ். ஃபார் எக்ஸாம்பிள் அசுதோஷ் சர்மான்னு எடுத்தா கூட அவன் ஃபினிஷர் தான். அவன் 3-4 வர முடியாது உனக்கு அசுதோஷ் சர்மா தான், புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா அந்த அங்கிரீஷ் விட்டான் நான் கேக்கையாருக்கு அவன மாதிரி இருந்தா இருக்கலாம். ஹங்கரேக்கர் வந்து ரொம்ப நாளா இருக்கான். அவன் ஹங்கரேக்கர் ஆடவே இல்லையா? அவன் தான் ரொம்ப நாளா ஆடுக்கான். அவன் ரொம்ப நாளா அவன் சான்ஸே கொடுக்கல. அவன் 4-5 வருஷம் 5 வருஷமா இருக்கான் அவன் ஹங்கரேக்கருக்கு. சரி, anyway, let's move on, Chika. Let's move on to the next segment. In the next segment வந்து is presented by Indian Terrain. Where do I belong? பேசிக்லி இது என்னன்னா, நான் வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன் சீக்கா. நீங்க என்னன்னா, where will they be in the IPL? Where do they actually perfectly fit in? Where யார் எடுப்பாங்கன்னு விட்டுறலாம், எங்க ஃபிட் ஆவாங்க ஆக்சுவலி கரெக்டா. So let's start, Chika. Number 1, Rishabh Pant. Let's start with the big dog, Rishabh Pant. பஞ்சாப் பக்கா ஃபிட் பஞ்சாப். ஏன்னா அந்த பஞ்சாப் ஏன் சொல்ல 2 things. 1, ரிக்கி பாண்டிங் அங்க, அதனால டெல்லி விட்டு போறாங்க. நம்பர் ஒன் குட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் ஃபார் ரிஷப் பண்ட் கைண்ட் ஆஃப் பேட்டிங். அவன் கைண்ட் ஆஃப் பேட்டிங் அதான் கரெக்டான பேட்டிங். எப்படி வேணா அடிப்பான், எங்க வேணா அடிப்பான். டெல்லியில பால் கொஞ்சம் திரும்பவும் நின்று வரும். பஞ்சாப் பால் will come on to the bat. So I think Punjab Kings is the best bet for Rishabh Pant. Yeah, okay, next player, IPL winning captain KKR. முதல் தடவையா history of IPL ல ஒரு winning captain going back into the auction. Chika, where does he belong, Chika? I think Delhi Capitals. He'll go back to Delhi as the captain. That's my gut feeling. Correct. I mean, I have a vague feeling. I mean, they were all obviously before he took the big decision of going out of Calcutta, he would have spoken to a few, what do you call it? I mean, my assumption. So, எனக்கு தெரிஞ்ச டெல்லிக்கு தான் கரெக்ட் ஃபிட். கேப்டன் டெல்லிக்கு ரிஷப் பந்த் விட்டு போயிட்டான். மிடில் ஆர்டர் ஆள் ஒன்ஸ் நம்பர் 3, நம்பர் 4 வேணும். இவன் தான் கரெக்டான ஆள். KL Rahul, Chika. KL Rahul எல்லாரும் யூனிவர்சல் Rolls Royce. Oh, Machan, go back to hometown, Machi. Karnataka, Bangalore, po. Achi Talvanine. Ideal place. Karnataka, good atmosphere. And I think he should go back to RCB. RCB is the best bet for him. Yeah, next player up, Josh Butler, Chika. Josh Butler, எங்க perfect fit-ஆ இருப்பாரு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மச்சான், நீ பார்த்தனா குஜராத் டைட்டன்ஸ் விக்கெட் கீப்பர் கிடையாது, ஓபனர் கிடையாது. சுபன் கில்லோட ஓபன் பண்றதுக்கு இவ்வளவு நாள் இவன் தான் பண்ணிருந்தான். சாஹா பண்ணிருந்தான், கீப்பிங் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு இவன் பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஓபனிங் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு ஜிடிக்கு தான் இவன் பெஸ்ட் பெட். பரவாயில்லையே சீக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அக்ரி பண்றோமே. நான் நினைச்சேன் நீங்க KKR தான் சொல்ல போறீங்கன்னு. I am with you. Josh Butler in Gujarat Titans will be a superb fit. KKRக்கு ஒரு சூப்பர் ஃபிட்டா இருப்பாரு. ஏன்னா KKRக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் தேவை. ஆனா KKRக்கு பட்ஜெட் கிடையாது. சோ அதனால probably Gujarat Titans will lean towards somebody like a Josh Butler. Mumbai bring a surprise and say எனக்கு திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட்லாம் கட் பண்ணி வேற சின்ன பிளேயர் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம் மும்பை. ஏன்னா ஈசான் கிஷன் விட்டாங்கன்னா. நெக்ஸ்ட் பிளேயர் ஓகே, மிச்சல் ஸ்டார்க். இவர் எங்க சீக்கா? where does he belong? Indian Terrain, where does he belong? இங்கதான் எனக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கேன். ஏன்னா இவன் நல்ல பிரைஸ் போறான். நான் சொல்றேன் மும்பை இந்தியன்ஸ். Jasprit Bumrah, Mitchell Stark combination along with that already retained batting, they become a force to reckon with, Chika. அது இந்த வருஷம் அதுக்கப்புறம் IPL அவங்க கையில டெஃபினட்டா வந்து ஒரு half a chance அவங்க கையிலேயே தான் இருக்கும்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு மும்பை இந்தியன்ஸ் RCB தான். நீ சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் can go all out for him and மீதியெல்லாம் சின்ன பிளேயர்ஸ் ஆட்டி போயிடலாம் அவங்க எல்லாரும். Yeah. Okay. Anyway, let's move on, Chika. Moving on. Next segment. Quick fire, Chika. Rapid fire question, Chika. இது வந்து உங்களுக்கு வந்து
டைமே கொடுக்க போகுது இல்ல. நீங்க டக்கு டக்கு டக்குன்னு உங்க டாப் ஆஃப் யூர் மைண்ட் என்ன வருதோ இந்த ஆக்ஷன் பத்தி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, who is going to be the highest sold player? Rishabh Pant. Rishabh Pant, both of us agree on that. Second kelvi, will the record be broken, Chika? See, record is Mitchell Stark. 24.5 crores. Yes. Quick fire. 25, yes or no? 25. Maybe yes. Maybe yes. எனக்கு definitely yes. யாரு சிஎஸ்கே ஹையஸ்டா போய் வாங்க போறாங்க ஆக்ஷன்ல? நீங்க இது ஒரு ஜெனரல் ஆன்சரா கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் பிளேயரா கூட கொடுக்கலாம். ஒரு பேட்டரா, பவுலரா, ஆல்ரவுண்டரா, ஸ்பின்னரா அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a bowler, Chika. ஒரு சர்ப்ரைஸா ஐ திங்க் சிஎஸ்கே are going to spend the maximum money on a bowler ன்னு தோணுது எனக்கு. Or it could be either, I think it will be two people. ரெண்டு பேருக்கு high price வாங்க. One will be a bowler all-rounder, Indian bowler. Chika, rapid fire, one answer, Chika. Okay, I think it will go for, they will go for Devin Conway, if at all he goes for high price, or Bhuvanesh Kumar. நான் உங்ககிட்ட கேட்டது ரேபிட் ஃபயரை மாத்தி ரெண்டு ஆன்சரா கொடுக்குறாரு ஒரே ஆளு, சீக்கா தான். நாலாவது கேள்வி, who will be the highest uncapped player? நிறைய uncapped players could go for a high price, Chika. உங்களுக்கு வந்து Anshul Kamboj who's been recently doing well, அதுக்கப்புறம் நேயல் வதேரா நல்லா ஆடி இருக்காரு, நமந்தீர், லாஸ்ட் இயர் நம்ம சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு பிளேயர் 7 கோடிக்கு போனாரு, ஸ்வஸ்திக் சிக்காரான்னு ஒரு பிளேயர் இருக்காரு, யூபி லீக்ல நல்லா பண்ணின்னு இருக்காரு. பட் உங்க மைண்ட்ல, டாப் ஆஃப் யூர் மைண்ட்ல யாரு ஹையஸ்ட்? அசுதோஷ் சர்மா. நைஸ் பிக், அசுதோஷ் சர்மா. ஐ வில் ஸ்டிக் வித் நேஹல் வதேரா, Chika. நான் நேஹல் வதேராக்கு மேபி he might go for a very high price ன்னு தோணுது. Or maybe, okay, yeah. Who will CSK RTM? Simple. I think they'll go for Devin Conway. Okay, நான் ஒரு சர்ப்ரைஸ் துஷார் தேஷ்பாண்டேன்னு சொல்லிக்கிறேன். எனிவே, Chika, last but not least, யார் Chika? யாருக்கு மேக்ஸிமம் ஒர்க் இருக்கு? Obviously, Punjab and RCB have a lot of work, but technically நீங்க பாத்தீங்கன்னா Rajasthan has the least budget. So all teams have to be very prudent, but building the teams and பாத்தீங்கன்னா the two teams, RCB and Punjab, they literally have to build an entire squad, Chika. அவங்க ஃபுல்லா, இன்ஃபேக்ட் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் தான் ரியல் ஜாப். அவங்க எல்லாம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பெரிய பிளேயர்ஸ் வேணும், ஸ்டார்ஸ் வேணும், சூப்பர் ஸ்டார்ஸ் வேணும், பிராண்ட் வேல்யூ வேணும். மறக்காது, பிராண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தி என்டையர் டீம் ஆல்சோ, அண்ட் அட் தி சேம் டைம் யங்ஸ்டர்ஸ், அன்கேப்ட் பிளேயர்ஸ் வேணும். சோ ஐ திங்க் இவங்க ரெண்டு பேரும் தான் பிக் டாஸ்க். பஞ்சாப்ல ஆர்சிபி ஹேஸ் a very big task in my opinion. சரி, எனிவே பார்க்கலாம் Chika, what to expect tomorrow. Good luck to all the teams. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஜாஃப்ரா ஆர்ச்சர் இஸ் பேக் இன்டு தி ஆக்ஷன், Chika. பை தி வே, நம்ம நடுவுல ஜாஃப்ரா ஆர்ச்சர் இல்லன்னு நினைச்சோம், அவர் திருப்பி வந்துட்டாரு. சௌரப் நேத்ரவால்கர், ஜாஃப்ரா ஆர்ச்சர் இவங்க எல்லாம் இருக்க போறாங்க இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல. எக்ஸைட்டிங்கா இருக்கு. இவன் நல்ல பிரைஸ் போடா. we forgot about ஜாஃப்ரா ஆர்ச்சர். ஜாஃப்ரா ஆர்ச்சர் good fight ani, good price ani, மறக்காத. ஜாஃப்ரா கூட நல்ல பிரைஸ் போ. சரி, anyway guys, before you go, don't forget to check out Indian Terrain. Click the link in the pinned comment below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.